இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாசாவை காமிக்கிறாங்க. ஒரு ஆன்சியன் பீரியடில் தான் அங்கே சில டெவில்ஸ் எல்லாமே வந்து அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு இங்கே அடிபட்டு போயிருக்கு. அங்கே எல்லாத்தையுமே அந்த ஈவில் ஸ்பிரிட் அங்கே வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர் நம்ம 2 பேருமே நம்மளோட உயிரை வந்து தியாகம் பண்ணாதான் இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இவங்க வந்துட்டு நம்மளையுமே அவங்களோட அடிமை மாதிரி மாற்றி இந்த கிங்டமே ஆள ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வந்து 1000 இயருக்கு அப்புறம் ரீபான் ஆவ, உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிச்சஸ்டான பர்சன் தான் ஹஸ்பண்டாக கிடப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே அங்கே உயிரையுமே கொடுத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு அங்கே ரீபான் ஆயிடுறா. அவன் ஹீரோயின் அவளோட அங்கே வந்துட்டு பவர் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்து அந்த சைட்லேருந்து கார் வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அதில் சில பொண்ணுங்களுமே இருக்காங்க. ஐயோ கடவுளே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா. தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி டக்கா நாங்கள் வந்து நின்றுக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மியா வந்துட்டு ஐயோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதோ ஆகலை, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. அவங்க டச் பண்ணதுமே சில விஷயங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளுமே சேர்ந்து அவளை சீட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு எல்லாமே ரீசன் வந்துட்டு இவதான் சொல்லிட்டு இவன் மேலே பழிய போட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயின் அங்கே அசிங்கப்படுத்தி இருந்திருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவன் வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு துரோகம் எனக்கு பண்ணன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்பிட்டு அங்கே பேசினதுமே எல்லாருமே நம்ம ஹீரோயின் உண்மையை வர வைக்கிறேன்னு சொல்லி அவள் தலையில் வந்துட்டு தன்னோட சக்தியை வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளாவே வந்துட்டு அவள் எப்படி வந்து நடித்து அவளை வந்து ஏமாத்தினான்ற விஷயத்தெல்லாமே அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே கூட இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது, ஐயோ கடவுளை நான் வந்துட்டு என்ன மாதிரி பேசி வச்சுருக்கேன், எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு அசிங்கமாக அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவள் கழுத்தில் இருக்க அந்த பென்டென்டையுமே நம்ம ஹீரோயின் பிடுங்கிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே பார்த்தா அங்கே பிக்சர் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே அவள் வந்துட்டு எரிக்க விட்டா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இதெல்லாமே பிடிங்கி வச்சுட்டேன்னா நீ என்ன மாதிரி மாறுவியா, நீ எப்படிப்பட்ட ஆளோ அதுக்கு தக்கனதான் உனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே மோசமாக அங்கே திட்டிட்டு இருக்கா. அங்கே பிடிச்சி எல்லாருமே பயங்கரமாக அவளை திட்டாங்க, ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க போலீஸுமே கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றா, இப்படி வந்துட்டு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியுமே அங்கே உள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டையும் இவ்வளவுமேவும். இப்போ ஹீரோயின் எனக்கு வந்து துரோகம் பண்ணால் இதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் என்னோட மாஸ்டர் எனக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு மாப்பிள்ளை கிடப்பாங்கன்னு சொன்னார். பட் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படின்ற சைட் அவள் பார்க்குறா. தன்னோட சக்தியுமே முழுசாக யூஸ் பண்ணி அவளுக்கு வந்துட்டு எதுவும் பண்ண தெரியல. பேசாமல் நான் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது பண்ணேன்னா அது மூலமாக எனக்கு வந்துட்டு நிறைய வந்து நல்லது கிடைக்கும், அதெல்லாமே யூஸ் பண்ணி என்னோட சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பண்ணலான்னு நினைக்கிறா. பட் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக தான், காசு இல்லாமல். அப்போ அவங்க எல்லாருமே வந்து அங்கே வர்றாங்க அங்கே வந்துட்டு பார்க்குறதுக்காக. பட் இது பார்க்க சின்ன பொண்ணாக இருக்காளேன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு நம்புறதுக்கு அங்கே ரெடியாக இல்லை. பட் அங்கே ஒரு லேடி வந்துட்டு தன்னோட குழந்தைய காணும்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோட்டோவை காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் உங்கள் பொண்ணு வந்துட்டு கிட்னாப்லாம் ஆக கிடையாது, அந்த பொண்ணு சின்னவ அதுவாசி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு உங்களோட பேர் அட்ரஸ் எதுவுமே வந்துட்டு சொல்ல தெரியலை, அந்த பர்சனுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு நம்பர் கொடுத்தங்க கால் பண்ண சொல்கிறா. அங்கே கால் பண்ணி பேசினதுமே அந்த பேபியுமே வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ அவங்க ரொம்பவே வந்துட்டு அங்கே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களோட ப்ளஸிங்ஸை மட்டும் எனக்கு கொடுங்க போதும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு நம்பிக்கை வச்சு அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஜீன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவன் வந்துட்டு தன்னோட பிரதரை வந்துட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோலாம் காமிச்சு பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அந்த பர்சனை கூட்டிகிட்டு அங்கே போனால் அவன் அங்கே வந்து மந்திரம்லாம் வந்துட்டு போட்டு அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அவனுக்கு இவில் ஸ்பிரிட் வந்து அட்டாக் ஆகிருக்கு போல். நம்ம ஹீரோயின் இங்கே கண்டிப்பாக வந்துட்டு இவில் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரிஞ்சுட்டு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அந்த பையனை அங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டேக்கா. அப்போ இதெல்லாமே செஞ்சு அந்த மாஸ்டர் மேலேயுமே அது அட்டாக் ஆகிருது. அந்தாலும் அங்கே பிளட்டாக வாமிட் எடுத்துடுறான். இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்க தேங்க்யூ சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்ககிட்ட இருந்து வர அந்த நல்ல ஸ்பிரிட்டோட அந்த எனர்ஜி எல்லாமே இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடுது. வேக அந்த மாஸ்டர் அங்கே வந்து அவங்க 2 பேருமே பயந்து போனதுமே ஒழுங்காக உண்மையை சொல்லு, யார் இப்படி பண்ணது அப்படின்றத கேட்டால் அவன் வந்துட்டு அங்கே பயந்து போயிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி உள்ளதுக்கு போடுங்கன்னு சொல்லும்போது
அவங்களுமே இங்கே வந்துட்டு கால் பண்ணி இங்கே உள்ள தூக்கி போட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் இவளே இங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த பர்சன் எப்படி வந்துட்டு நான் மீட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே கவுண்ட் பண்ணிவிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இடத்த நான் உடனே போய் மீட் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து டக்குன்னு அங்கே மேஜிக் மூலமாக மறைஞ்சதுமே அங்கே வந்துட்டு அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு என்னப்பா இப்போ தான் நீங்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாரு. பிறகு பார்த்தா அங்கே அந்த லூவோட கம்பெனிக்கு அங்கே வந்துடுறாங்க. அங்கே அந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து போயிடுறா. என்னோட திடீர்னு வந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் மாஸ்டர் தான் நான் மீட் பண்ண வந்திருக்கேன், வந்துட்டு கால் பண்ணி ஃபியான்ஸே வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ லூவை காமிக்கிறாங்க. இப்படி வந்துட்டு கேட்டதும் ஃபர்ஸ்ட் அவன் இல்லைன்னு சொல்ல வரான். பட் அங்கே தாத்தா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்துட்டு முன்னாடி நீ இப்போ அவளாவே வந்து உன்னோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவனுமே அதை நம்பிட்டு சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. சரி நம்மளோட ஃப்யூச்சரவே அவங்க போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம லூவை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வேணாம், எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கேயே வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கா வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக. பட் அங்கே அவளோட தலையெழுத்து வந்துட்டு இவன் கூட தான் வந்துட்டு லைஃப்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வரும்போது அவன் மேலே ஃபுல்லாக அங்கே வந்துட்டு பர்பிள் கலரில் வந்துட்டு அந்த சக்தி எல்லாமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியுது. அதெல்லாமே பார்த்துட்டு இது ரொம்ப வந்துட்டு ஒரே ஒரு பர்சன்ட்டு தான் இருக்குமே, இது ஹெவனில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா இவன் ரொம்பவே நல்ல மனுஷனான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஹீரோயின் விழுக போகிறப்ப இவன் வேமா வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிட்டு என்ன வந்துட்டு பார்க்குறதுக்கு இவ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப லிட்டில் கேர்ளாக இருக்காளே, இவ தான் என்னோட ஃபியான்சியா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கும் போது அவங்களோட சக்திகள் எல்லாமே அங்கே வந்துட்டு வெளிப்பட்டுருக்கு. ஹீரோ சொல்கிறான், நான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாடர்னான பர்சன், பிஸ்னஸில் நம்பிக்கை இருக்கவே, ஆனால் நீ வந்துட்டு இப்படி ஜோசி அது இது நம்பிக்கை வச்சுட்டு இருப்ப போலையே, எனக்கு இதிலலாம் வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லைன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் இதை சும்மா தான் கையில் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டா, நான் வந்துட்டு உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டு வந்திருக்கேன், நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பரிதாபம் அங்கே வந்துட்டு ஃபேஸை வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு என்னோட தாத்தா சொன்ன மாதிரியே தான் இந்த பொண்ணு அப்பாவியாக இருக்கா, இவளை பார்த்தா வந்துட்டு மோசமான மாதிரி தெரியலையேன்னு சொல்லி அவன் அங்கே வந்துட்டு அதை எடுத்து கையில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கான், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே விழுந்துடுச்சு நம்ம ஜீ ஓடி போயிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே வந்துட்டு நீயே நீங்கள் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சிட்ட இங்கே கேட்கும்போது கடைசியில் பார்த்தா லூவோட பிரதர் போல் அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு நீ ஏதாச்சும் வந்துட்டு உன் பிரதர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மேட்சிட்டு இருக்காங்க. அவனுமே அங்கே பயந்து போயிட்டு வாய முடிக்கிறான். என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு தெரியுமான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை, நேற்று தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம், ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஏதோ பேசி அங்கே மறைச்சிட்டு இருக்கான். சரி நீ என்ன படிக்கிறேன்னு சொன்னதும் நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியோட நேமை சொன்னதுமே ஜீமே அதில் தான் படிச்சுட்டு இருக்கான். பட் வந்துட்டு இவனுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஆனால் அந்த எல்லாமே எங்களோட தான்ற வாசி எப்படியோ வந்துட்டு சீட்டு வந்துட்டு கொடுத்து அங்கே படிக்க வச்சுட்டு இருக்கோம், ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லபடியாக படிங்க அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னது இவன் என்னோட சிஸ்டர் இன்ல அவள் வரப்போறாளான்னு சொல்லிட்டு பிறகு வந்து அவன் ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும், என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னுமே அங்கே இங்கேயும் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன அப்போது உன் பிரதர் இல்லையான்னு சொன்னதும் இல்லை அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் கண்ணுக்கு இன்னுமே பேய்கள்லாம் தெரியுதுன்னு சொல்கிறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு காப்பாற்றுன்னு சொன்னதும் இதெல்லாம் நார்மல் தானப்பான்னு சொன்னதும் அதெல்லாம் உனக்கு நார்மல், எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு போய் அதெல்லாம் நார்மலா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டதுமே சரி ஓகே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இமின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா வர்றா. அவள் வந்துட்டு பயங்கரமாக அழுகுறா. தன்னோட சோல் வந்துட்டு இப்படி வந்து அலைஞ்சிட்டே இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு என்னாச்சு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஜீ வந்துட்டு நீ யார்ட்டப்பா பேசிகிட்டு இருக்கா, அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னா இந்த சோலை நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு ஸோ நீ வந்துட்டு வாய முடிட்டு பேசாமல் இரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணுக்கே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்துட்டு பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்னோட சக்தி எல்லாமே நான் திரும்ப கொண்டு வரணும்னா திரும்பவுமே அந்த மாதிரி ஸ்டால்லாம் போட்டால் தான் முடியும்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு வந்துட்டு நீ எவ்வளோ வைரலாக இருக்க அப்படின்ற செட் அங்கே ஃபோனை காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பேசாமல் நீ வந்துட்டு லைவ் போட்டேன்னு வச்சுக்கோமோ இதன் மூலமாக உனக்கு நிறையவே வந்துட்டு வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் அதுவுமே கரெக்டாக
அப்படின்ற சைட் அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்கு அதுக்கே ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற சொல்லும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வர்றது அவளுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு வேமா அந்த பொண்ணையுமே போக சொன்னதுமே அவளுமே அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினாவே அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினாவா நான் உன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் என்னோட ரூமான்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறா. நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு சொன்னதும் என்னோட ரூமுக்கு தான் கீழே தான் இருக்குன்னு சொன்னதும் ஏன் நம்ம சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை இப்போ நம்ம சேர்ந்து இருக்க முடியாது, மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்ட பிறகு தான் இருக்க முடியும், நீ ஃபஸ்ட் அதுக்கு கிராஜுவேட் ஆகணும்லன்னு சொன்னதும் அப்படின்னா 3 இயர்ஸாக நம்ம பிரிஞ்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே நீ தான் நான் அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறணும், நான் இப்போ வந்துட்டு வேலைக்காக வந்துட்டு கிளம்ப போகிறேன்ற விஷயத்த சொன்னதும் அவங்க வந்துட்டு சோகமாக இருப்பான்னு பார்த்தா பேக்கை தூக்கி கையில் கொடுத்து சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்ற மாதிரி சொன்னதும் அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எதுக்காகடா இப்படி பண்ணுறாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அவங்களோட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங்குமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்துட்டு வியூவர்ஸ் அங்கே வர ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயே நான் வந்துட்டு ஒரே ஒரு லக்கியான பர்சனை இன்னைக்கு சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பர்சனை வந்துட்டு அவள் சூஸ் பண்ணுறா. நான் வந்துட்டு சும்மா தான் ப்ரெஸ் பண்ணேன், பட் எனக்கு இப்படி கிடைக்கும்னு நினைக்கலையே ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னதும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா உனக்கு லக்கு அதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்துட்டு மலைக்கு போகிறீங்கல்ல கிளைம்பிங்காக, பட் நீ அங்கே போனேன்னா அது உனக்கு டேஞ்சர், அங்கே திரும்ப யாருமே ரிட்டர்ன் வரமாட்டீங்கன்னு சொன்னதும் பட் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற சைட் அவங்க கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவன் இடத்துக்கே போயிட்டு அங்கே சில பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இது எல்லாருமே ஒவ்வொன்றும் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேஞ்சர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் இதால் வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு எதுவுமே வந்து புரிய மாட்டுது. பிறகு வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே அங்கே எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரானதுமே இந்த ஜீ வந்துட்டு எப்படியோ பேசி அங்கே வந்துட்டு தடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் உள்ளே படிச்சுட்டு இருக்கான்னு நான் என்னோட ஃபைல்ஸ் தானே எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கா. இவன்ட்டு அங்கே வந்துட்டு பாசமாக பேசிட்டு அவனை போய் வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு அவன் செய்ய காமிக்கிறா. ஸோ வந்துட்டு இவனுமே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சரி 2 பேருமே சேர்ந்து நல்ல விதமாக படிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பிறகு அவங்க பிரதர் அங்கே அனுப்பி விட்டதுமே ப்ளீஸ் நீ இப்போயாச்சும் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவியாப்பா, அவன் நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனால் அவன் பார்த்தா பைத்தியம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கோவுமே நீ வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்களோட பெரிய பிரதர் வாங்க அங்கே வர்றான். வாங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. இந்த பர்சன் எனக்கு என்ன பார்த்த மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவருக்குமே அப்படியே தான் தோணிட்டு இருக்கு, என்ன பார்த்த மாதிரியே இந்த பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு அங்கே நம்ம வாங்குமே நீங்கள் வந்து அப்படின்னா சில வந்துட்டு ஹெல்ப் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்றத சரி அங்கே கேட்கும்போது அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா இவங்களோட சிஸ்டர் தான் நம்ம ஹீரோயினே. பட் ஹீரோயினுக்கு அது புரிஞ்சுக்குது, ஆனால் அவள் இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட அதை சொல்லாமல் இருக்கா. பிறகு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதை நீங்கள் வந்து தோணுங்கன்னு சொன்னதுமே அதில் பார்த்தா அங்கே ஒரு சேலை மாதிரி கிடைக்கிது. இதனால் தான் இப்படி இவில் ஸ்பிரிட்டிங்க பரவிட்டுருக்கு. இதை ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பிறகு இவனை பார்த்தா நம்ம லைவ் போடும்போது எல்லாருக்குமே இதுக்கப்புறம் லேர்னுமே பண்ண வைக்கலாம், அது மூலமாக அவங்களுக்குமே எல்லாமே தெரிய வரலன்னு சொன்னதும் நீ இவ்வளோ தூரத்துக்கு அறிவாக பேசிகிட்டு இருக்க, இதை படிப்பில் கொஞ்சம் காமிச்சேன்னா உன் அண்ணனை மாதிரியே நீயுமே பிஸ்னஸ் பண்ணுவீங்களன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு இங்கே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்து மீட்டிங்கை பற்றி அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு வால்பேப்பரில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கே ஃபோட்டோவை தான் அங்கே வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் போல். அதை பார்த்துட்டு அங்கே அவருக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது. இவன் மீட்டிங்குமே போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி பேசணுன்றதுக்காக ஹீரோயின் பார்த்தா அவனை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு நான் அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஜி அதை பார்த்துட்டு படுபாவி எப்படி போய் சொல்கிறா பார்த்தையா, இவ்வளோ நேரம் இருந்துச்சு இருந்தா ஒரு டைம் கூட என் பிரதரோட பேரை சொல்லவே இல்லை, ஆனால் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ராமா பண்ணுறா பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் சீனில் ப்ளீஸ் நீ வந்து ஹெல்ப் பண்ணு, அங்கே பாரு அவனோட நிலைமை என்ன மாதிரி மாறிட்டுருக்கு அப்படின்றத செட்டு அங்கே ஜீ வந்து கூப்பிட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தா கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் ஆகலை, அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தா அவளோட சிஸ்டருமே அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் தான் வந்துட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கே கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு கடிச்சு வச்சுட்டு எஸ்கேப் ஆக போனால் நம்ம ஹீரோயின் சக்தி யூஸ் பண்ணி அவளை அங்கே மயக்கமாக்கிடுறா. ஸோ அதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடுது. இது எல்லாமே பண்ணது என்னோட சிஸ்டர் தான் சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன், நானும் ஒரே மாதிரி தான் பேர்ன் ஆனோம் வீட்டில், ஆனால் எப்பயுமே நீ தான் ஸ்பெஷல், நீ வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்க, எல்லாருமே நீ தான் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி என்னோட அழகை வந்துட்டு வெளிப்படுத்தினாலுமே யாருக்குமே நான் கண்ணா வந்துட்டு தெரிய மாட்டேன், இல்லை எல்லாருக்குமே ஒரு ஷேடோ மாதிரி தான் தெரியுறேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ வந்துட்டு நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கிற வாசி யாருக்கும் பிடிக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே சண்டை வந்துடுச்சுக்கு. பிறகு வந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அங்கே சார்ட் அவுட் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க பிரதர்கிட்ட அவங்க இன்னொரு பிரதர் சொல்கிறான், எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த பொண்ணோட பிஹேவியர் ஃபேஸ் எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம சிஸ்டர் மாதிரியே தோணலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேங்க்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அடுத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாங்க வந்துடுறாரு. திரும்பவுமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காரு. என்ன வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ தான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் விட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக அப்புறம் வந்துட்டு என் வீட்டில் இல்லாமல் இங்கே வந்து இருந்துச்சுக்க, இங்கே வந்துட்டு நீ இருக்க வேணாம், நீ என்னோட வீட்டுக்கு வந்துருமா அப்படின்ற சொல்லிட்டு எங்கே கூப்பிட்டதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பிரதர், நானும் அவருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கோம், இதான் எங்களோட டெஸ்னி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பேசாமல் என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அவள் வந்துட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பட் அங்கே நம்ம லூ வந்ததுமே அவர் அங்கே முறைச்சிட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கிராஜுவேஷன் டேக்காக அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நானே உங்களை வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே லூக் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன பார்த்தா ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருப்பான், என்னமோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானே என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினுமே இப்போ வரமாட்டேன்னு சொன்னால் நான் தான் சிஸ்டர்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்துட்டு அவன் ஃபோட்டோ எடுத்தா இவர் கேமராவை பிடிங்கிட்டு என் சிஸ்டர் நான் தான் எடுப்பேன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. எங்கே போனாலும் கூடவே சேர்ந்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. பில்லையுமே பே பண்ண விடாமல் இவரே பே பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கே ரொம்ப இரிட்டேட் ஆகிடுது, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பின்னாடியே பார்க்குமே வந்ததுமே நீ என்ன நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தூங்க போகிற வரைக்கும் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பியா, எங்களுக்குன்னு ப்ரைவசி இல்லையா, மரியாதை நீ கிளம்புன்னு சொல்லும்போது நான் ஏன் கிளம்பணும்னு சொல்லிட்டு இவர் அங்கே விடாமல் இருக்கவுமே அவன் கோவமாயிட்டு திட்டிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நீ என்கிட்ட திமிராவடா பேசிகிட்டு இருக்க பாரு, நீயே வந்துட்டு என் சிஸ்டரை வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு கெஞ்சுவா, அந்த நிலமை உனக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோவமாகறாரு. பிறகு நம்ம ஹீரோயினும் அங்கே அவருமே போய் அங்கே வந்துட்டு சாப்பிட போனதுமே எனக்கு என்னமோ அவனோட நடவடிக்கை என்னமோ சரியாக தோணலை, நீ பேசாமல் வந்துட்டு அவன்கிட்ட அந்த விலகியர் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்டலுக்கு தான் கிளம்பி போகிறான். அங்கே ஆல்ரெடி அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட நேம் வந்துட்டு மினி. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இங்கே கண்டுபிடிச்சிடுறா. நீ தானே லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுற பொண்ணு, உன்னை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, ரொம்பவே டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின் உன் கையில் தான் உன்னோட லக்கே இருக்குது, நீ யாருக்குமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணேன்னா உன்னோட லக் எல்லாமே அவங்களுக்கு போயிட்டு அவங்களோட பேட் லக் உனக்கு வந்துடும்னு சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுமே அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு, நான் வந்து உனக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்போவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், வா நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்துட்டு அங்கே அந்த போட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு யார் எனக்கு நம்ம ஹீரோயின் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு டிசைனரை தான் அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறா. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னோட கனடவே வந்துட்டு அப்ராடில் போய் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அங்கே கம்பெனி எல்லாமே வச்சு நடத்தணும் தான், நான் வந்துட்டு போய் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆவேன், நான் வந்துட்டு எப்போ போகலாம், அந்த விசா இதெல்லாமே எனக்கு கரெக்டாக கிடைக்கவே மாட்டுதே, அதெல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உன்னை இங்கேருந்து போகவே விட போகிறது கிடையாது, நீ இங்கவே இருந்தாலே பெரிய ஆள் ஆகிருவ, நீ அங்கே போய் வந்துட்டு அங்கே பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சின்னா அது எப்பயுமே நடக்க போகிறது கிடையாது, அப்படி நீ போனாலுமே எல்லாத்தையுமே மீறி அதான் உன்னோட ஃபைனல் டேயாக இருக்கும், நீ திரும்ப ரிட்டன் எப்பயுமே வர முடியாது, உன்னோட லைஃபுமே அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றத சொல்கிறா.
ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வாவ் இந்த பொண்ணு எவ்வளோ டேலண்டானவங்கன்னு சொல்லிட்டு அங்கே புகழ்ந்து அங்கே தள்ளிச்சிருக்காங்க. அங்கே வந்துட்டு மினிக்குமே இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நீ எப்படி வந்துட்டு ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற, எவ்வளோ அழகாக அந்த பொண்ணுக்கு புரிய வச்சுட்டு அப்படின்றத சொல்லிச்சேக்கா. அப்போ அவங்க பிரதர் வேங் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்க போகிறாங்க. பட் அந்த லேண்ட் வந்துட்டு சரியில்லாத இடம் மாதிரி இருக்குது. அங்கே அதை பார்க்க போனாலுமே அவங்க பிரதரோட உயிருக்குமே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணிட்டுருக்கா. உங்கள் பிரதர் வேங்கையுமே போய் மீட் பண்ணிவிட்டு இதை பேசாமல் நீங்கள் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு போகிற இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறா. அங்கே அவருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிறகு அவளோட மேஜிக் தன்மையெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்க அந்த இவில் ஸ்பிரிட்லாம் வந்துட்டு பேசிட்டுருக்கா. 2 பேருமே டீல் பண்ணிக்குவோம், நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அட்டுடியம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட சோல்ஸ் எப்பயுமே அங்கே வந்துட்டு போக முடியாது, நீ எப்பயுமே இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை வந்துட்டு மிரட்டுறதுமே அதுவுமே வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வாக்கு கொடுக்குது. பிறகு நம்ம ஹீரோயினுமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு உன்னால தான் என்னோட பேரை வந்துட்டு இப்படி சாக கிடக்கான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அவன் யாருன்னா அந்த மலையேற போக வேணான்னு சொன்னால அந்த பையன்தான். இது வந்துட்டு அவன் கொண்டு போயிருக்கான், நீ கொடுத்துருக்கா, அதை நம்பிட்டு அவன் போயிருக்கான். அவன் வந்துட்டு இப்படி சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதும் நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. பட் அங்கே அந்த பாட்டி வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய வந்துட்டு கம்பெனிஸ் வச்சுருக்க, ஆனால் வந்துட்டு இப்படி வந்து முட்டாள்தனமான வேலையிலெல்லாம் நீ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. நீங்கள் தப்பாக கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க, இவளுக்கு அப்படி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் நான் என்ன பொய்யா சொல்கிறேன், இங்கே பாரு இந்த பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போடும்போது அங்கே வந்துட்டு அவங்க பிரதர்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எப்படியோ வந்துட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த பாட்டி வந்துட்டு யாரையோ பார்த்துட்டு இவன் நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ சொல்லி அங்கே வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே அவங்களையுமே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாரு அவங்க வந்துட்டு என்னை எப்படி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நடிக்கிறா. அவனுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நீ எதுவுமே பண்ணலை, பட் அந்த லேடி வந்துட்டு எப்படி உன்கிட்ட பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இம்மி பார்த்தா சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இந்த டைம் அவளோட சோலை எல்லாமே இங்கே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பெரிய சிஸ்டரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஜீ சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் அங்கே ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போங்க ஜீ வந்து இந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, நான் தானே அவள் கூட எப்பயுமே வீட்டில் இருக்கேன், படிக்கிறப்ப அவள் பேசினா அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. ஸோ டெம்பிளுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ நீங்கள் போயிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வந்துட்டு அவள் எதுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அந்த இம்மை வந்துட்டு எதுக்காக இவனுக்கெல்லாம் நீங்கள் போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் வந்து எனக்கு வந்து போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறாருல, அது மாதிரி நானுமே சொல்லணும்ல, அதானே வந்துட்டு முரன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோ கதை கேட்டுட்டு ஹாப்பி ஆயிடுச்சு. பட் இவன் உண்மையை சொன்னால் விடமாட்டான்னு சொல்லிட்டு அங்கே சும்மா தான் வந்துட்டு வெளியே போயிட்டுருக்கோன்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. உண்மையிலே வந்துட்டு டெம்பிளுக்கு தான் போகிறாங்க. அப்போ அவன் வந்து நான் வந்து டிரைவரை உங்க கூட சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன், எதுக்காக நீங்கள் போகிறீங்க தனியான்னு சொன்னதும் போனால் ஐயோ கடவுளை நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம ஜீக்கு வந்துட்டு எல்லா விஷயம் புரிஞ்சுட்டு எதுக்காக டிரைவர், நான் தான் வீட்டில் சும்மா இருக்கனே, நானே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேனே அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு இவங்க எல்லாருமே போகும்போது சரி ஓகே வேலை முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கப்புறம் கிளம்பு வேணான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நான் மட்டும் இப்போ வந்துட்டு உள்ளே போனேன்னா பிரதர் கண்டுபிடிச்சிட மாட்டாரா, நீங்கள் மட்டும் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு தான் நல்லது, அவர் வாட்டை கால் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுவுமே கரெக்ட் தானே அப்படின்ற சொல்லிட்டு என் கையை வந்துட்டு பிடிச்சிக்கோங்க, நம்ம வந்துட்டு டெலிபதி மூலமாக இப்போ போக போகிறோன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு வேகமாக பயங்கரமாக கத்துற சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே போனதுமே அந்த பொண்ணுமே வந்து தன்னோட எல்லா விஷயங்களையுமே சொன்னதுமே அவள் வந்துட்டு இங்கே நிறைய வந்துட்டு எபிள் ஸ்பிரிட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு பேசிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணமே அன்றைக்கி அடி வாங்கினான்ல அந்த மாஸ்டர் தான். ஸோ அவனையுமே அங்கே வந்துட்டு கட்டி இழுத்துடுறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்க, அவ்வளோ பண்ணியுமே வந்துட்டு நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, இந்த பொண்ணையுமே வந்துட்டு நீ வந்து எங்கேயுமே வந்து சாந்தி அடைய விடாமல் பாடாப்படுத்திட்டு இருக்கியா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை ஈஸியாக நினச்சிட்டியா, நான் நினச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு
தெரியுமா, என்னை வந்துட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நீ அடங்குவ போல, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுன்றது உனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசுனதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, இவன் இப்படிலாம் பேசுகிறவே கிடையாது, இவனுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து சொன்னால் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டாங்க அடி வெளுத்துடுறா. ஸோ அவங்க வந்துட்டு பயந்து போயிடுறான். பட் இருந்தாலுமே நீ எப்பயுமே என்னோட மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியாது, நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் நீ இருந்து என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு அவனோட மேலே வந்துட்டு அங்கே சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவனுங்க கல்லா மாற்றிடுறா. பிறகு நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ பார்த்தா என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆளுகளவே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடை எடுத்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின் அப்போ ஜியோட அங்கே வந்ததுமே அங்கே பயந்து போயிட்டு அங்கே ஹக் பண்ணுற மாதிரி நடிக்கிறா. வெளியே வந்துட்டு எவ்வளோ இடிமின்னலாக இருக்குது பாருங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் ஜி அந்த பர்சனை இப்போ பண்ண வேலையை யோசிச்சு பார்த்துட்டு இவளுக்கு பயமாக இருக்கான், என்ன மாதிரி நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே சிரிப்தான் வந்துட்டுருக்கு. என்ன வாயை பார்த்துட்ருக்க, உள்ளே போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்கான். அவள் பயந்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா மினி வந்துட்டு அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்கே வீட்டுக்கே வந்துடுறா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆனால் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க பேசினதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எதையோ பேசி அங்கே வந்து மறைச்சிட்ருக்கா. பட் அங்கே ஜி வந்துட்டு வேகமாக ஆயம் மூடிட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குல்ல அவள் பியூட்டி கான்டெஸ்ட்டை பற்றி, ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் இதுக்கு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணணும், நீ என்கிட்ட சொன்ன நானே எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பேன்னு சொன்னதும் அவள் டேலண்டால முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே அங்கே மினி சொல்கிறா, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள், உன்னை வந்துட்டு தெரியாதவங்களே கிடையாது, எப்படிப்பா இவனுக்கு மட்டும் தெரியாமல் இருக்குன்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு இங்கே வீட்டில் வந்துட்டு டேசியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டில் வந்து அடாப்ட் பண்ணி அவளை அங்கே வளர்த்துருப்பாங்க போல். அப்போ அங்கே வாங்க வந்ததுமே என்னாச்சு பிரதர் அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே மினியோடு சேர்ந்து வர்றாங்க. அங்கே வந்துட்டு இப்படி வந்து உண்மையான சிஸ்டர் ஒருத்தி இருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே டேசிகிட்ட பேசும்போது அப்போ அந்த மினி வந்துட்டு நீ வந்துட்டு என்னெல்லாம் நினச்சிக்காத, நான் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை நான் தான் சொல்கிறா. வாங்க வந்துட்டு இப்போ முடிக்க என்னோட சிஸ்டரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணிச்சாரு. இப்போ வந்து ஃபைனலாக தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் அதை வந்துட்டு உண்மையான சிஸ்டர்னு சொல்லிட்டு அவளுமே நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதுமே இங்கே மினிக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே டேசியுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ தான் இந்த வீட்டோட உண்மையான வந்துட்டு பொண்ணா, நான் வந்துட்டு உன்னோட பிளேஸ் தான் இவ்வளோ நாள் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இதில் வந்துட்டு இப்போ வந்து நினைக்க வேண்டியது என்ன இருக்குது, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து அடாப்டடாக இருந்தால் என்ன இல்லை வந்துட்டு உண்மையான சிஸ்டராக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத வாங்கமே சொல்கிறாரு. நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான் சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே உன்னை நான் மன்னிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், நீயுமே எனக்கு சிஸ்டர் தான் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அந்த பொண்ணுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிருது. பிறகு எல்லாருமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டேவும் அங்கே அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு ஒரு பர்சன் கிடச்சிருக்கான். அந்த பர்சன் வந்துட்டு நான் இப்போ வரைக்குமே 3 மேரேஜ் பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஒன்று என் கூட இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது, நான் ஏன் வந்துட்டு இப்படிலாம் இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் உன்னோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டான ஃபேமிலி, நீ எவ்வளோ வந்துட்டு அப்பாவியாக காட்டிக்கிறியோ அந்த லெவலுக்கு நீ கிடையாது, நீ வந்துட்டு இப்போ உன்னோட ஒய்ஃபுங்களை பற்றி பேசின பார்த்தியா, அவங்களாம் உன்னை விட்டுட்டு போனதே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. 2வது உன்னோட 3rd ஒய்ஃபை நீ வந்துட்டு மர்டர் பண்ணி அவளை எங்கே நீ வச்சிருக்கன்றது கூட உனக்கு தெரியும்னு சொன்னதும் அவன் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, இதுக்காக என் மேலே பழிய போகிறேன்னு சொன்னதும் இது உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அடித்து பேசுகிறா. ஸோ அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே கொலை பண்ணி அங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா. அந்த பாடியை கொண்டு வந்து காமிச்சிட்டு ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், நீ என்ன பண்ணிடுவ அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை வந்துட்டு நீ பண்ண பாவத்துக்கு போலீஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுன்னு சொல்லும்போது அதே மாதிரி அங்கே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா அவன் உடம்புக்குள்ளே இருந்து வேற ஒரு அங்கே வந்துட்டு ஆத்மா அங்கே வெளியே வந்துட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் இந்த சைடில் வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ அங்கே ஜி வந்து வேகமாக பிடிச்சி தள்ளி விடுறா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னோட வருங்கால சிஸ்டர் இன்லான்னு சொன்னதும் எனது சிஸ்டர் இன்லாவா அப்படின்னா நீ வந்துட்டு அவங்க அவரவே வந்து ப்ரூவ் பண்ண சொல்லு, நான் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே இது மிஸ்டர் க்ளூவாச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே ரொம்பவே பயமாயிருது. இந்த பையனுமே அங்கே ரொம்ப அரண்டு போயிடுறான். சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு ஒருவேளை இவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா நான் இருக்கேன், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஜி வந்துட்டு வாடான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோ என்ன டெய்லியுமே இப்படி வந்துட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ற சட்டி கேட்டுட்டு அவன் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான். அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கி தான் அந்த பையன் பண்ணிட்டுருக்கான், நான் வந்துட்டு உங்களை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா.
பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர் வாங்க மீட் பண்ணிட்டு நீ கூடிய சீக்கிரம் வந்துட்டு அப்பாவாக போகிறோன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கான். பட் அந்த பொண்ணு யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே வந்துட்டு அங்கே புரிய மாட்டுது. நைட்டு அங்கே தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப பேடாக ட்ரீம் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பிரதர் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், நீ வந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடி, எனக்கே தெரியலன்னு சொன்னதும் அவளுமே எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இதில் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அங்கே ஒரே ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த பொண்ணாக இருக்குமோ, நீ அவள் கூட சேர்ந்தா ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கா, அவள் கன்சீவாகவுமே ஆகிட்டு பேபி பெற்றிருக்கா அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. பட் இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த கேர்ளையுமே காமிக்கிறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு பேபி வச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த மாஸ்க்மேன் வர்றான், அவனோட பேர் வந்துட்டு பேங்க்லி. இவன் தான் அந்த இவில் ஸ்பிரிட்டுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே காப்பாற்றுறதுக்காக வரும்போது அவன் மேலே வந்துட்டு அங்கே அந்த வலையெல்லாமே போட்டதும் அவள் சக்தி எல்லாமே யூஸ் பண்ண முடியல. என்ன நினச்சிட்ருக்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம், உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஆனால் நம்ம ஹீரோயினுமே தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவன் கூட அங்கே ஃபைட் பண்ணிடுறா. பட் அவனால் தான் எதுவும் பண்ண முடியல. நம்ம ஹீரோயினோட சக்தி அவனோட ரொம்பவே அளவுக்கு அதிகமானது. பட் அவள் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப சக்தி யூஸ் பண்ணால அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டு மயக்கமாகிறது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நீ ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கவலையானதுமே நீ பீரியட்ஸ் டைம்ன்றவாசி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ என்கிட்ட வந்துட்டு சொல்லியிருந்தேன்னா நான் நல்லா உன்னை கேர் பண்ணி பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு அவள் சொல்கிறான். அப்போ அந்த பேங்க்லி பார்த்தா மாஸ்க்கை போட்டுட்டு ஒரு பேஷன் மாதிரி அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த நர்ஸ் வந்துட்டு யார் நீங்கள் எதுக்காக இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுமே அவளை அங்கே வந்துட்டு அவன் அங்கே அட்டாக் பண்ணி மயக்கமாகிட்டு அங்கே போயிடுறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் இன்லாம் அவங்க பிரதர் எல்லாருமே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க, உன்னால தான் இன்றைக்கி நான் உயிரோடவே இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இன்னொரு பிரதருமே வர்றான். பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவே அட்டென்ஷன் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. எப்படி வந்துட்டு நான் அவளை கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ வந்துட்டு உனக்கு எதுவும் தெரிலனா சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே அந்த வேங்லி அங்கே வந்துட்டு அங்கே அந்த வீட்டவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினையுமே காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போகிறா, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டுங்க கவலைப்படும் போது நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கோங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த லவ் இப்போ கிடையாது, அவங்களுக்கு வேறு ஒரு பர்சன் வந்து கிடைச்சிட்டாங்க, அவங்க மேலே தான் அவங்க லவ்வாக இருக்காங்க, அதனால தான் விட்டுட்டு போகிறாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே இவருக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. பிறகு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே சென்ட் பண்ணிடுறாரு. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எதுக்காக இவ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு புரிய மாட்டேது. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவன்கிட்ட அங்கே நார்மலாக தாங்க பேசுகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ ஏதாச்சும் வந்துட்டு உண்மைகளை சொல்லுவாளான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் வந்துட்டு எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டா. நான் வந்துட்டு என்ன அப்படி தப்பு பண்ணேன், என்கிட்ட வந்துட்டு இப்போ போய் சொல்லி இதெல்லாமே மறைச்சிட்ருக்கான்னு சொல்லி தான் அவனுக்கு யோசனை வந்துச்சுக்கு. அவங்க ஃபோனை வச்சுட்டு போனதுமே அங்கே டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டே இருக்கவுமே அதை எடுத்து அங்கே பார்க்க போகும்போது இவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு ஃபோனை பிடிங்கிறா. என்னாச்சு, ஏன் இப்போ வந்துட்டு இவ்வளோ பதட்டமாயிட்டுருக்குன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு வேறு மாதிரி காமிச்சிக்கிறா. ஃபோனில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே காட்டிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்காக நம்மகிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னப்பா அவனுக்கு தெரிஞ்சு போச்சா, ஐயோ லூ வந்துட்டு என்ன பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கே பயப்படும் போது நம்ம ஹீரோயின் எனக்கே தெரியல அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு சொல்லிட்டு சேம் ரியாக்ஷனாக தான் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நைட் போல் அவனோட கனவுல போயிட்டு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி உனக்கு அவளுக்குமே மேரேஜ் ஆகி பேபி எல்லாமே பிறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த லைஃப்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அவளுக்கு வந்துட்டு அவள் வந்து இப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு நல்லாவே தெரியும், பட் அவள் எதுக்காக என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க கவலைப்பட்டிருக்கான். பிறகு கனவுல இருந்து முடிச்சுட்டு எதுக்காக எனக்கு இப்படிலாம் வந்துட்டு கனவு தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போதே அங்கே வந்துட்டு அந்த டிரைவர் பார்த்தா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான்.
எல்லாம் அந்த வேங்லியோட ஆள் தான் போல் நம்ம ஹீரோயின். பட் அங்கே சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி வெளியே அவங்கள வந்துட்டு கொண்டு வந்துட்டு இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். நம்ம ஹீரோவுமே இது தெரிஞ்சவங்க காப்பாற்ற வந்ததுமே அவனை போய் ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க, இவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் அந்த ஆள் என்னை போட்டு படாத பாடுபடுத்தி அடிச்சுட்டு இப்போ எப்படி நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுறா. எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவுமே அதில் வந்து ஜாயின் பண்ணதுமே அங்கே அவனை பார்த்துட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளே, மிஸ்டர் லூவே வந்திருக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடவுளே, நான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. என்னாச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுமே இப்படி லூ வந்திருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இங்கே ஜீக்குமே அது தெரிஞ்சு போயிடுது. அவன் அங்கே அரண்டு போயிருக்கான். செத்தண்டா சாமி இன்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அங்கே வந்துட்டு எக்ஸைட் ஆக அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ தூரத்துக்கு இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை கேட்டதும் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், நான் அப்போ வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே இங்கே க்யூட் பண்ணிவிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் கூட போய் சாப்பிட போகும்போது அங்கே வந்துட்டு பயந்துட்டே எல்லாருமே மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க என்ன நடக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு சொன்னதும் ஒன்று தான் கேட்கணும், நான் அப்படி என்ன வந்து தப்பு பண்ணி நீ என்கிட்ட போய் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் மடியில் போய் உட்காந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னீங்களே இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பயந்து போயிட்டேன்னு சொன்னதுமே இது வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வேணான்னு சொல்ல போகிறேன், எனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. 2 பேருமே ஹாப்பியாகிட்டு இங்கே கிஸ் பண்ணிக்கிட்டதுமே அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிடுது. சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜீ வந்துடுறா. ஐயோப்பா நான்லாம் எதுவும் பார்க்கல, எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லப்ப ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா இப்படி டேசி வந்து என்னன்னு தெரியல வித்தியாசமாக ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன நினச்சினே ஒன்றும் புரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் எனக்கு எல்லாமே வந்துட்டு தெரியுது, எல்லாம் இவில் ஸ்பிரிட்டால தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். பார்த்தா அந்த வேங்லி வந்துட்டு அந்த டிரைவர்கிட்ட திரும்ப காசெல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயினை எதுவும் பண்ண முடியல. ஸோ அவளை எமோஷனலாக வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பட் அவனை எல்லாருமே சேர்ந்து போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றாங்க. அவன் வந்துட்டு அங்கே வந்து எல்லாம் என்னமோ வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். என்னால் இதுக்கப்புறம் முடியாது சாமின்னு சொல்லிட்டு பிறகு டேசியை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இவில் ஸ்பிரிட்டை வந்துட்டு கண்டிப்பாக ஒழிச்சு கட்டினாதான் எல்லாமே சரியாகும். அந்த காலத்துலேருந்தே இவன் தான் வந்துட்டு தொந்தரவு கொடுத்துட்ருக்கான், என்னை வந்துட்டு கொலை பண்ணி அவனோட அடிமையை வச்சுக்கணும்னு நினச்சான்னு சொல்லிட்டு அவங்க கூட அங்கே ஃபைட்காக வந்துடுறா. பட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் உன்னோட பக்கபலமே, நான் வந்துட்டு கூட சேர்ந்து இருந்தால் தான் உன்னோட சக்திகளுமே உனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த வேங்லி பார்த்தா நான் வந்துட்டு முந்தி மாதிரி கிடையாது, எவ்வளோ சக்திகள் என்கிட்ட இருக்குது தெரியுமா, எல்லாத்தையுமே ஈஸியாக வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து அழிச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான், என்னை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அங்கே கையை பிடிச்சிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே அட்டாக் பண்ணும்போது அவன் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, திரும்பவுமே அவன் ஹெல்ப்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. கூட சேர்ந்து அந்த ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு அவனுமே போயிடுறான், நீ இதுக்கப்புறம் இங்கே வந்து வரவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள அழிச்சிட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.